மோகினி அவதாரம் தாங்கன்னு சொன்னேன். காட்டுற போயிட்டே வர. இது வரைக்கும் அந்த மோகினி அவதாரத்தை காட்ட மாட்டேன். பெண் வடிவத்தை காண்பிக்க மாட்டேங்கிறேன். எவ்வளவு தூரம்னா இன்னும் ஏமாத்துவேன். என்னடா நடக்குதுங்க? ஆம்பளையே இந்த தடவுறானா? உனக்கு பொம்பளை என்ன பொம்பளை பார்த்தானா உனக்கு எப்படி தருவான்? அதான் மதுரை முத்துமதி மதுரை முத்துமதி தர்றாரு. இதுக்காகதான் வானான்னு சொன்னேன். எதுக்காக வேணான்னு சொன்னேன்? பாத்தியா என்ன பாத்தியா? என்ன பாத்தியா? யோ யாரு யாரு? உன் தங்கச்சி வீட்டுக்காரையா? உன் மச்சாயா? மச்சான். யோ இனி மச்சான் என்ற வார்த்தையை சொல்லாத. ஆஹா, எப்பொழுது உன்னை பார்த்தேனோ அப்பொழுதே என்னுடைய மனதில் புத்திக்கிட்டி மாறி போச்சா? ஒரே ஒரு முத்தம் கூட ஒரே ஒரு முத்தம் கூட குடியா காப்பாத்துட்டு ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இப்பதான் நினைக்கிறேன் இவன் போய் வரத்து கொடுத்துட்டு பக்தாசுரம் கிட்ட மாட்டிக்கிட்டான். அது போல மாட்டிக்கிட்டுன்னு அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும். காப்பாத்தன்னு நினைச்சு வந்து பெண் உருவம் எடுத்த மாதிரி எப்படி காப்பாத்தன? அந்த பெண் உருவத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதற்காக இந்த உருவம் மறுபடியும் வந்ததால என்ன பண்ற பாரு. ஈஸ்வரன் செய்யற வேலைய பாரு. யோ ஒரே ஒரு முத்தம் கூட ஏனாயா மச்சாயா எங்களுக்குள்ள அங்கங்கள் அனைத்து இடத்துல அப்படி இருந்திருக்குது. இனி மச்சா மாமன் ஏத்துக்க முடியாது. கட்டிலைக்கு ஒரே ஒரு முத்தம் எடுத்து விட்டால் என்னுடைய ஆசை திரும்பிவிடும். முடியாதியா? அன்பின் வடிவமுள்ளே இந்த அழகு மலர் சோலையிலே கண்ணி பருவமுள்ளே காரிகையை காதல் மனோகரி கண்டே
ஆம்பளம் கூட பார்க்காத எப்படி சரி கொட்ட மாடு இல்லையா இது கொட்ட மாடு இல்லடா கொட்ட மாட்டாண்ட போ கொட்ட மாட்டாண்ட போனா கூட ஒரு வேலைக்கு ஆகும் ஆம்பளை மாடு கிட்ட இந்த சேங்கனு கிட்ட வந்துக்கிறீங்க ஐயோ ரெண்டு பேரும் கத்தி தண்டதான் நான் ஆடம் என்று சொல்லாதே என்னால் ஏற்க மறுக்கிறேன் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன காரி அப்படி துப்புவா விடாது இந்த வேலை தட்டி அது மாறத்துக்குள்ள பாத்துரு வேலைய உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா அந்த இரவிலே வெளியே வைக்கேன் ஆடுகிற வயலை கொண்டு ஏழுகடன் வைக்கேன் உன்னுடைய அழகை பார்த்தால் சாதாரண மனிதர் கூட வர்ணிக்க கொண்டபடி எப்படி தெரியுமா அந்த மேகத்தை நிகழ்த்தின உன்னுடைய கருத்துக்கள் போலே உங்கள் இடை அன்னம் போன்ற நடை மடல் வாழ்வே உங்கள் இடை சேருண்ட வியவில் போல் உங்கள் குருவம் உதர்ந்து பாய்ந்து ஒரு விடையாய் உன்னுடைய கத்தி தண்டதான் ரெண்டு பேரும் உலகத்துக்கெல்லாம் படியளக்கக்கூடிய ஈஸ்வரன் செய்யற வேலையை பாருங்க தலையெழுத்தா எனக்கு தங்கச்சி வந்தது பாருங்க சாத்தியா அங்க போய் உட்காருப்போ அங்க என்ன உட்காரு ஊருக்கு போறியா நல்ல பொண்ணு நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம் அங்க உட்காரு தள்ளி போ ஏன் தான் பொண்ணா பிறந்தோம் ஆம்பளே இவன மாரி ஆம்பளே பிறக்கணுமா ஐயோ ஆம்பளே பிறந்திருக்கு நீ சில இப்ப கத்தி சண்டை போட்டு கட்டி சண்டை போட போறான் அது மட்டுமா உன் நினைவின்றி ஓடிடுமா என் உடம்பில் ரத்தம் கொஞ்சத்தில் மறப்பேனா உன்னை தமிழ் புலமகன் என்று தெரியாதா என் கவிதைக்கு அதுதான் என் பாரம் உறவாடும் எங்கும் காதல் பெண்ணும் கோடியில் ஏறி போகும் அப்போது கூட நான் என்ன பண்றது அடிமானி ஐயோ இவருமா
ரைட்டா பொண்ணு. நம்மளால உன்னாங்கெல்லாம் சமாளிக்க முடியாது. யாரால பாரு யாருன்னா சுத்தமா மாத்திர பொம்பளை மாத்திர விண்ணோடும் முகிலோடும் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவி. ஒரு 3000 வாங்க உதவ போட்டு கஷ்டம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவி. தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே. ஓடோடி வந்த சொர்க்க போகமே. பாம்பு கீழே வச்சு பாருங்க. எதுவும் போடு. காணாத இன்பரிலே கண்டாடு வெண்ணிலே. எதை கேக்குறாரு? கஷ்டரா? நாடகம் ரியலா பண்ணுறீங்க. கட்டியாடு.